ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. Okay then. Namaskaram. First of all, thank you for being here. We all know that for the past few months, for all of us also, it's been a little bit of a challenge to ஒரு ஆடிட்டோரியமில் போயிட்டு உட்கார்ந்து perform in front of empty chairs. But of course with a very strong hope, belief and feedback that many of you have been listening after that to the concert or the presentation. But still, இதனுடைய feel is completely different. So இன்னைக்கு we will look at Ragamalikas of the Dikshita composers. அதுதான் இன்னைக்கு உடைய topic. I will mainly be taking up ஒரு 16 Ragamalikas of 3 of the Dikshita composers, Ramaswamy Dikshitar, Muthuswamy Dikshitar and Subbarama Dikshitar. 3 பேருடைய ராகமாலிகைகள் which are given in the Sampradaya Pradarshini by Subbarama Dikshitar. For convenience sake, we will call Sampradaya Sangeeta Sampradaya Pradarshini as SSP henceforth. ஸோ அதனால் அதில் கொடுத்துருக்கிற ராகமாலிகைகளை தான் மெயினாக I'm going to take up for a study or sharing with you. There are other Ragamalikas of Muthuswamy Dikshitar like Simhasana Sthite, அந்த மாதிரி ராகமாலிகைகள்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி இன்ஃபேக்ட் முத்துசுவாமி தீக்ஷிதரே மற்ற தீக்ஷிதர்களையும் கொஞ்சம் சொல்லணுங்கிறதுனால, அண்ட் சின்ஸ் வி ஹாவ் மெனி ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் டாக்ஸ் அபவுட் ஸ்ரீ விஸ்வநாதம் சதுர்தச ராகமாலிகா ஆஃப் முத்துசுவாமி தீக்ஷிதர், நான் அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் டு தி அதர் கம்போசர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். Among these 16 Ragamalikas that are given, அதில் 2 முத்துசுவாமி தீக்ஷிதரோடது கொடுத்துருக்கு. ஒன்று தி வெல் நோன் ஸ்ரீ விஸ்வநாதம்னு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்தச ராகமாலிகா. இன்னொன்று பூர்ணச்சந்திர பிம்ப அப்படின்னு ஒரு ராகமாலிகை இருக்குது. அதில் சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது நம்ம வில் ஜஸ்ட் டீல் வித் தெம் ஆஸ் வி டேக் அப் ஈச் ஒன் லேட்டர். ராமஸ்வாமி தீக்ஷிதரோடது 4 ராகமாலிகாஸ் ஆர் தேர். இன்ஃபேக்ட் அந்த 4ல் ஒன்று ராகமாலிகா மாத்திரம் இல்லை, இட்ஸ் அ ராக தாள மாலிகா. which means ஒரு ராக செக்ஷன் மாறும்போது தாளமும் அதுக்கு தகுந்தபடி மாறிண்டே வரும். மீதி இருக்கிற 10 ராகமாலிகாஸில் 9 of them are fully by Subbarama Dikshitar, or rather 8 of them are fully by him as a Vageya composition. ஒரு ராகாங்க ராகமாலிகான்னு இருக்கு, which is the lyrics or the Mathu is by Krishna Kavi அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறார் அவர். It's not very clear about who this Krishna Kavi would have been அப்படிங்கிறது கிளியராக தெரியல. The other Ragamalika which begins with the words Vanitaro, அது சுப்பராம தீக்ஷிதர் என்ன சொல்கிறாருன்னா, தஞ்சாவூர் பொன்னையா இருக்கார் இல்லையா, தஞ்சை நால்வருடைய அவர் ராகமாலிகையை ஃபஸ்ட்டு இயற்றியதாகவும்
அதில் பை த ரிக்வெஸ்ட் ஆஃப் சம்ஒன் இவர் வந்து he has revised or modified some of the words. ஸோ மேபி வேறு ஒரு அக்கேஷனுக்காக இவர் அதை வேறு மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியலை. ஸோ வார்த்தைகளை மாத்திரம் மாற்றி தான் அதை பண்ணதாகவும் அதனால் he has given that ராகமாலிகா. ஸோ அதில் வந்து which means that the major share of the basic lyric and the தாத்து or the melody வந்து பொன்னையாவோடது தான். அதனால் அது ஒரு இருக்குது. ஸோ மீதி இருக்கிற 8 வந்து சுப்பராம தீக்ஷிதரே வார்த்தை எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணினதாக இருக்கணும். இப்போ முதல்ல வந்து ராகமாலிகா அப்படின்னாக்கா what do we instantly think of? இப்போ கீர்த்தனை அப்படின்னாக்கா ஒரே ராகத்தில் இருக்கும். ராகமாலிகா அப்படின்னாக்கா மல்டிபிள் ராகாஸில் ஒரு காம்போசிஷன் இருந்தால் இட் இஸ் கால்டு ராகமாலிகா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கீர்த்தனைகள் அப்படின்னு பார்க்கறச்சே தே ஹாவ் ஒரு பல்லவி அனுபல்லவி அந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸ் இன்டு செக்ஷன்ஸ் either 2 or 3 அந்த மாதிரி பார்க்குறோம். அண்ட் we hear that there were a set of compositions அப்படின்னு சொல்லலாம் called Geetas, Prabandhas, which were the predecessors of all the Varna, Kirtana, Tilana forms that we have today. இவைகளுக்கு முற்பட்ட காலத்தில் the names were very different and of course அந்த structures may have very differed considerably அப்படின்னு தெரியறது. ஸோ அப்போ இந்த ராகமாலிகா அப்படிங்கிற ஒரு காம்போசிஷனல் ஃபார்முக்கு இஸ் தேர் அ ப்ரிடிசிசர் மாதிரி அப்படின்னு பார்த்தாக்கா சம் ஸ்காலர்ஸ் சே தட் ராக கதம்பகம்னு ஒரு பிரபந்தம் இருந்திருக்கு. தட் இஸ் வேர் வி கேன் ஐடியலி ட்ரேஸ் த ரூட்ஸ் ஆஃப் ராகமாலிகா அப்படின்னு சொல்கிறா. பட் வி ஆல்சோ சீ தட் பிரபந்தாஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுலேயே there have been varieties or types of prabandhas which by rule include more than a raga. So one example is Sriranga அப்படினு ஒரு பிரபந்தம். அது வந்து வெங்கடமக்கி அவர்கள் he gives the lakshana or the rules for the பிரபந்தம். அது சொல்லும்போது ஸ்ரீரங்கஸ்ய பிரபந்தஸ்ய சதஸ்ரஹ கண்டிகாக ஸ்மிருதாக 4 பார்ட்ஸ் இருக்கும் அந்த பிரபந்தத்துக்கு. அண்ட் பிரதிகண்டிகம் ஏகைகா ராக தாளச்ச வாஞ்சிதா. ஸோ ஒரு செக்ஷனுக்கும் ஒரு பார்ட்டுக்கும் இட் ஷுட் பி இட் கேன் பி இன் அ டிஃப்ரெண்ட் ராக அண்ட் தாள அப்படின்னு சொல்கிறார். ஸோ which is something like what we would envision as a Ragamalika today. பட் அகெயின் அதுதான் இதுவா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்ரீரங்க அப்படிங்கிற பிரபந்த நேம் வச்சு ராமசுவாமி தீக்ஷிதர் வந்து ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார் ஹம்சத்வனியில். அதில் வந்து ஸ்ரீரங்க பிரபந்த கானப்பிரிய அப்படின்னு வருது. ஆனால் அது ஒரே ராகம், ஒரே ஹம்சத்வனி ராகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ modifications, changes of course keep happening and more so in these sort of structures. Actually நம்ம இன்னைக்கு கீர்த்தனை அப்படின்னு ஒரு ஃபுல் மாஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டோமே தவிர அது உள்ள எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறச்சே இட்ஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி தான் பிரபந்தாஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இப்படி பார்க்குறச்சே ஒரு சும்மா ராகமாலிகை அப்படிங்கிறது வந்து ஹவு நியூ ஆர் ஹவு ஓல்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நீதர் டூ நியூ நார் இஸ் இட் டூ ஓல்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆஸ் அன் ஐடியா இட்ஸ் பீன் தேர், பட் ஆஸ் அ நேம் அண்ட் இன் அ ப்ரெசன்ட் ஃபார்ம் இட்ஸ் குவைட்
ரீசெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். டாக்டர் சீதா அப்படிங்கிறவா வந்து ஷீ ரோட் அ வண்டர்ஃபுல் புக் கால் தஞ்சோர் as a seat of music. ஸோ அதில் வாட் ஷீ மென்ஷன்ஸ் இஸ் தட் வீரபத்ரையா அவர் தான் வந்து ராகமாலிகைகளில் வந்து பயனியராக கம்போஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எத்தனை ராகமாலிகா காம்போசிஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, தீக்ஷித கம்போசர்ஸ் தே ஹாவ் பீன் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த ராகமாலிகா அப்படிங்கிறத ஒரு சீரியஸ் காம்போசிஷனாக எடுத்துக்கிறதுக்கு. ஏன் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ராகமாலிகா அப்படின்னு சொன்னோன்னாக்கா இட்ஸ் ஈவன் ஆஸ் பார்ட் ஆஃப் மனோதர்மா சிங்கிங். ஒரு ராகமாலிகையை தானம் பாடுறது, ராகமாலிகை ஸ்வரம் பாடுறது, கல்பனா ஸ்வரம் பாடுறது, ஒரு விருத்தம் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்துட்டு ராகமாலிகையாக பாடுறது, இட்ஸ் ஆல்சோ தேர். அண்ட் தென் ஒரு பாசுரங்களோ இல்லை முன்னாடி காம்போசிஷன்ஸ், இப்போ அன்னமையா காம்போசிஷன்ஸ், புரந்தரதாசரோட காம்போசிஷன்ஸ், அது மாதிரி லிரிக் மாத்திரம் இருந்ததுனாக்கா அதை வந்து நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு தோணித்துனா டு டியூன் இட் டு செட் some other lyric as a ராகமாலிகா. இந்த மாதிரி இல்லாமல் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது ஃபார் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் ராகமாலிகா அப்படின்னு சொன்ன உடனே. பட் இந்த தீக்ஷிதர்களுடைய ராகமாலிகாஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அதில் ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இஸ் தட் ராகத்தோடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும். இன் ஈச் ஆஃப் த செக்ஷன்ஸ் த ராக நேம் ஹேஸ் டு பி தேர். So much so that while publishing these ragamalikas as a book in notation, what Subbarama Dikshidhar does is he saves on pages and paper. So ragamalikas kudukumbodhu நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு ராகமாலிகா அப்படின்னு ஒரு காம்போசிஷன் எழுதினோன்னா ஒரு செக்ஷனுக்கும் மேலே ராகம் பேரை கொடுத்துட்டு அந்த செக்ஷனை வந்து நோட்டேட் பண்ணி எழுதணும். அவர் அப்படி பண்ண மாட்டார். ராக நேமே இருக்காது. ஏன்னா எங்கே சாகித்யத்தில் ராக நேம் வரதோ இட் இஸ் அண்டர்லைன்டு. பட் விச் ஆல்சோ மீன்ஸ் தட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் we can even take it as a rule that in those ragamalikas the raga name has to be there in every section. And ராக தாள மாலிகாவா ராமசுவாமி தீக்ஷிதர் பண்ணும்போது தாளத்தோட நேமுமே அந்த சாகித்யத்துக்குள்ளே இன்கார்பரேட் ஆகுது. இதில் வந்து ஸோ அசைட் வாட் வி கேன் ஆல்சோ மேபி நோட் தட் இந்த தீக்ஷிதர் முத்துசுவாமி தீக்ஷிதர் வந்து ராக முத்ரையை அவ்வளோ அழகாக ராகத்தோட பெயரை வந்து இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஹிஸ் கீர்த்தனைஸ் ஹீ இன்கார்பரேட்ஸ் தெம், மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் அதோடைய பியூட்டியை சொன்னாக்க ஒன்னொன்னுத்தையுமே வந்து இட் கேன் பி அ செப்பரேட் டாபிக் ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் தட் அது அப்படி திடீர்னு வந்தது அப்படின்னு இல்லை. ஏன்னா ராமசுவாமி தீக்ஷிதர் ஹேஸ் பீன் டூயிங் இட் இன் ஆல் ஹிஸ் ராகமாலிகாஸ் ஆல்சோ. ஸோ வாட் வாஸ் தேர் he gave it, he adopted that method and he gave it a new dimension too. Of course அதுக்கான வந்து ஒரு கிரியேட்டிவ் எஃபர்ட்டுங்கிறது முத்துசுவாமி தீக்ஷிதரோடது அப்படின்னு சொன்னாக்க கூட ராமசுவாமி தீக்ஷிதரோடைய ராகமாலிகைகள்லேயும் அவ்வளோ அழகாக அந்த சாகித்யமும் அந்த சாகித்யத்தில் how the raga name is incorporated is very beautiful. ஸோ இது ஒரு rule or one aspect to be noted about ragamalikas of the Dikshita composers. Apart from this, ஒரு கீர்த்தனை அந்த மாதிரியே பல்லவி அனுபல்லவி சரணம் அந்த மாதிரி வச்சுண்டு ராமசுவாமி தீக்ஷிதர் வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஆல் ஹிஸ் ராகமாலிகாஸ் ஹாவ் அ பல்லவி அண்ட் தென் அனுபல்லவி கம்ஸ் பேக் டு த பல்லவி, எவ்ரி சரணம் கம்ஸ் பேக் டு த பல்லவி. அந்த மாதிரி ஒரு கீர்த்தனை பேஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுண்டு தான் கம்போஸ் பண்ணியிருக்கார். முத்துசுவாமி தீக்ஷிதர் வந்து ஸ்ரீ விஸ்வநாதமில் டெஃபினட்டாக அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஹைலைட்டட் பை த ஃபேக்ட் தட்
ஆஃப்டர் தி அனுபல்லவி வர ராகங்கள் எல்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் வருது, திருப்பி சரணத்துக்கு அப்புறம் வருது. ஸோ கிளியர்லி அந்த டிமார்கேஷன் ஆஃப் த செக்ஷன் ஹஸ் பீன் ஹைலைட்டட் த்ரூ தீஸ் மெத்தட்ஸ் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி. பட் சுப்பராம தீக்ஷிதர் பார்த்தாக்கா 2 ஃபார்மேட்டையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். பல்லவி அனுபல்லவி சரணமாக வரதும் அப்படியும் வச்சுட்டு பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டியூன் பண்ணோன்னா ஒரு ராகமாலிகை ஜென்ரலாக ஒரு செக்ஷனாக அப்படியே ப்ரொசீட் பண்ணின்னு போயிட்டு மேபி இந்த எண்டில் இட் கேன் கம் பேக் டு த பல்லவி ஆர் இட் மே நாட் ஈவன் கம் பேக். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டையும் சுப்பராம தீக்ஷிதர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கார் அவருடைய ராகமாலிகைகளில். சரி, ஸோ வில் go into the ragamalikas themselves, and in the preliminary points about how the structure is of the ragamalika adu madri paathatnala we will begin on that note. பட் அங்கங்கே வந்து தனியாக ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, தனியாக சாகித்யம் இப்படி இருக்குது, தனியாக மெலடியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லறதுக்கு இல்லை. தே ஆல் கம் டுகெதர். அதனால் ஒன்றொன்னா அப்படியே ஆஸ் இட் ஃப்ளோஸ், ஆஸ் இட் கோஸ், வி வில் லுக் அட் த ராகமாலிகாஸ் அண்ட் கோ. ஸோ முதல்ல வந்து ஐ வில் டேக் அப் முத்துசுவாமி தீக்ஷிதர். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்ரீ விஸ்வநாதம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மான்யூமெண்டல், மேமத், ஆல் தோஸ் டேர்ம்ஸ் வி கேன் யூஸ் ஃபார் தட் ராகமாலிகா. அண்ட் என்ன அப்படின்னா சின்ன சின்னதாக ஸோ மெனி சட்டில்டீஸ், எக்ஸலன்சஸ், ஆஸ்பெக்ட்ஸ் டு பி நோட்டட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து அதை ரொம்ப இதுவாக சொல்ல போகிறதில்ல. எனிவே இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா பல்லவி அனுபல்லவி சரணம் அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இட்ஸ் அ ராகமாலிகா விச் ஹேஸ் 14 ராகம்ஸ். பல்லவியில் வந்து 2 ராகம் இருக்குது, அனுபல்லவியில் 4 ராகம் வரும். அண்ட் தென் சரணம் ஹேஸ் தி ரிமைனிங் 8 ராகம்ஸ். ஸோ அதுலேயும் வந்து we can see a very beautiful progression of the number of ragas, which means the number of ஆவர்த்தம்ஸ். அது எல்லாமே length of the பல்லவி அனுபல்லவி அது மெஷர்டாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் ஆனால் வாட் இஸ் ஜென்ரலி நாட் ஃபவுண்ட் இன் ராமஸ்வாமி தீக்ஷிதர்ஸ். ஏன் ராமஸ்வாமி தீக்ஷிதரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, பிகாஸ் ஹீ இஸ் ஃபாதர் ஆஃப் முத்துசுவாமி தீக்ஷிதர். ஸோ அவரோட ராகமாலிகைகள் would have been the context in which முத்துசுவாமி தீக்ஷிதர்ஸ் whatever he would have been hearing them, maybe performing them himself, and அதிலிருந்து பிரான்ச் ஆஃப் ஆகி வந்தது தான் முத்துசுவாமி தீக்ஷிதரோட கற்பனை அப்படிங்கிறதுனால I just take ராமஸ்வாமி தீக்ஷிதர் also as a reference point. ஸோ ராமஸ்வாமி தீக்ஷிதரில் பார்த்தோன்னாக்கா ஒரு மாதிரி அது இட் வில் ஃப்ளோ லைக் சாகித்யம் லைன், அப்படியே மாறிண்டே வரும், தென் இட் வில் கம் பேக் டு சாகித்யம், அந்த மாதிரியும் இருக்குது மோஸ்ட்லி. தீக்ஷிதர் முத்துசுவாமி தீக்ஷிதர் தான் அந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு யுக்தி பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னாக்கா, சும்மா ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன், ஓகேயா? இட்ஸ் நாட் ஃபஸ்ட்டுன்னு இல்லை. चित्र विश्वनाटक प्रकाशम, இதுதான் வந்து சாகித்ய லைன், ஓகே? चित्र विश्वनाटक பிரகாஷம் சாகித்யம் முடிஞ்சிடுது. இப்போ வந்து ஸ்வர சாகித்ய போர்ஷன் இருக்கு. பமனி ப சானி ரே சானி பரி ரே சானி பமரி பிரகாஷம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வரம் உடைய ஆரம்பித்து ஆவர்த்தம் முடியறதுக்குள்ளேயே த சாகித்யம் கம்ஸ் இன் பிட்வீன் தி ஆவர்த்தா இட் செல்ஃப்.
எனிவேர், நாட் ஹாஃப் ஆஃப் தி ஆவர்த்தமில் தான் சாகித்யம் வரணும்னு இல்லை. ஸோ திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் மர்ஜிங் த ஸ்வர வித் தி சாகித்யம் மாதிரி தோன்றுறது. அண்ட் ஸ்வர சாகித்யமாக அமைச்சிருக்கிறச்சே நம்ம சாகித்யத்தை பாடும்போது பார்த்தோன்னா ஒரு கீழ்காலம் அண்ட் மத்தியம கால சாகித்யம் சேர்ந்து வர மாதிரி அந்த காம்பினேஷனோட ஒரு ஃபீல் வந்து வி கெட் இட். ஜகத் பிரகாஷக பாஸ்கர சசாங்க கோட்டி கோட்டி பிரகாஷம். ஸோ இப்போ நீங்கள் சாகித்ய லைனை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னாக்கா, சித்ர விஸ்வநாடக பிரகாஷம் ஜகத் பிரகாஷக பாஸ்கர சசாங்க கோட்டி கோட்டி பிரகாஷம். ஸோ இப்படி வந்ததுனாக்கா அது the usual மத்தியம கால சாகித்யம்ஸ் that we see in முத்துசுவாமி தீக்ஷிதரோட கீர்த்தனையில் கூட நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு விளம்ப மாதிரி ஒரு பேஸில் வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1:1 ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி சாகித்யம் வந்துட்டு இட் வில் கம் பேக் டு த விளம்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலும் தென் என்ன சொல்கிறது, சீம்லெஸ்லி மர்ஜிங் இன் டு த சாகித்யம், பேக் டு த சாகித்ய லைன். அந்த மாதிரி ஒரு அழகான யுக்தி வந்து முத்துசுவாமி தீக்ஷிதரில் பார்க்கலாம். திஸ் கைண்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் இஸ் ஆல்சோ சீன் இன் ராமசுவாமி தீக்ஷிதருடைய ராக தாள மாலிகா. ஓகே, இப்போ தி அதர் Ragamalika of Muthuswami Dikshitar, which is found in the SSP, Purna Chandra Bimba. So இன்னைக்கு நம்ம வந்து we have lot of thematic concerts, presentations, ஒரே ராகத்தில் கான்சர்ட், அண்ட் தென் அலைட் ராகாஸில் பாடுறது பேசுறது, ஆர் ஒரு ராகம் ஒரு மேளத்தை எடுத்துட்டு அதோட ஜன்யங்கள் அந்த மாதிரி அதையே வச்சுட்டு பாடுறது, அந்த மாதிரிலாம் we have thematic conceptions இல்லையா. ஸோ இது வந்து ஒரு thematic ராகமாலிகா அப்படின்னு சொல்லலாம். all the ragas are janyas of the சங்கராபரண மேள. எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பூர்ண சந்திரிகா வருது, அதுக்கு அடுத்தது வந்து நாராயணி, அண்ட் தென் சரஸ்வதி மனோஹரி, அதுக்கப்புறம் வந்து சுத்த வசந்த, ஹம்சத்வனி அண்ட் நாகத்வனி. தீஸ் ஆர் த ராகம்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ராகமாலிகா. அண்ட் இதில் வந்து என்னெல்லாம் அம்சங்கள் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இட்ஸ் அ பல்லவி அண்ட் அனுபல்லவி. ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் தட் முத்துசுவாமி தீக்ஷிதர் அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இல்லை சுப்பராம தீக்ஷிதர் வந்து the starkly two kinds of structures that முத்துசுவாமி தீக்ஷிதருடைய கீர்த்தனங்களில் we see is பல்லவி அனுபல்லவி சரணம். அந்த மாதிரி 3 செக்ஷன்ஸ் இருக்கிறது, அண்ட் பல்லவி அண்ட் அனுபல்லவி ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த 2 விதமான ஒரு ஃபார்மேட்ஸையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ராகமாலிகையும் வந்து கொடுத்துருக்கார் அவர். ஸோ ஸ்ரீ விஸ்வநாதமில் வந்து பல்லவி அனுபல்லவி சரணமாக வருது. இந்த ராகமாலிகா வந்து இட் ஹேஸ் அ பல்லவி அண்ட் அன் அனுபல்லவி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஒரு ஷராவதி தட்டவாசினி ஒரு கீர்த்தனை இருக்குது முத்துசுவாமி தீக்ஷிதரோடது. அதில் பார்த்தோன்னாக்கா பல்லவி அண்ட் அனுபல்லவி ஓட லெங்த் வந்து இட் இஸ் த சேம் as far as the vilamba portion is concerned. அதுக்கப்புறம் அனுபல்லவி is followed by a மத்தியம கால சாகித்யம். ஷராவதி தடவாசினி ஹம்சினி சரஸ்வதி விதியுவதி சம்ரக்ஷதோ மா. The Pallavi.
चराचरात्मक प्रपञ्चरूपिणी शब्दार्थ स्वरूपिणी ब्रह्मणि. இது வந்து அனுபல்லவியோட விளம்ப போர்ஷன். ஸோ பல்லவி அண்ட் அனுபல்லவி இஃப் யூ சி ஆர் ஆஃப் த சேம் லெங்க். அதுக்கப்புறம் முராரி புராரி குரு குஹ மோதினி சம்வேதினி முரளி வீணாகான வினோதினி கீர்வாணி. ஸோ மத்தியம கால போர்ஷன் வரும். இதே மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த ராகமாலிகையிலையும் பார்க்கலாம். ஸோ பல்லவியிலையும் 2 ராகங்கள் இருக்குது. அனுபல்லவியில் முதல்ல விளம்ப காலத்தில் 2 ராகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மத்தியம கால சாகித்யம் வரும். அந்த மத்தியம கால சாகித்யத்துலேயும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பீட் ரெண்டுமே வந்து ஆர் தேர் இன் தட் மத்தியம கால சாகித்யம். ஸோ இப்போ அனுபல்லவி பார்த்தோன்னாக்கா, ஃபஸ்ட்டு ராகம் வந்து சரஸ்வதி மனோஹரி அனுபல்லவியில், அண்ட் தென் சுத்த வசந்தா. பூர்ணபல பிரதச்சரணே சரஸ்வதி மனோஹரே. பூர்ணபல பிரதச்சரணே சரஸ்வதி மனோஹரே. புஷ்பித சுத்த வசந்த புண்டரீக சத்ருஷ கரே. அது வரைக்கும் வந்து விளம்பமாக வருது. அண்ட் தட் இஸ் சரஸ்வதி மனோஹரி அண்ட் சுத்த வசந்தா பார்த்தோம். அஹர்நிஷம் பிரகாசமான ஹம்சத்வனி விராஜிதே. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி மத்தியம காலம். அஹர்நிஷம் பிரகாசமான ஹம்சத்வனி விராஜிதே. अपरने वर्णो हंसध्वनि विराजिते पर्णे कुंडलिनी नागध्वनि सहिते सहिते हिते ते. அதுக்கு அடுத்த காலத்தில் வரும். ஸோ இதுக்கு தகுந்த ஒரு விளம்பத்தை எடுத்துட்டு பாடணும் இந்த ராகமாலிகையை. அண்ட் அத்துணோண்டு அந்த ஒரு தேர்ட் ஸ்பீடுக்குள்ளே ஒரு யதி வேற. நாகத்வனி சகிதே துவனி சகிதே சகிதே ஹிதே தே பூர்ணஜிம் சந்திரபிம்ப வதனே. ஸோ இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ராகமாலிகை. ஸோ முத்துசுவாமி தீட்சிதர் ஆனால் இந்த மாதிரி தொட்டால் அப்புறம் வந்து அப்படியே நம்மளால் வெளியே வர முடியாது, அப்படியே இழுத்துட்டே போயிடும். ஸோ மெனி ஸ்மால் திங்ஸ், பிக் திங்ஸ், வண்டர்ஃபுல் திங்ஸ், அமேசிங் திங்ஸ், தே ஜஸ்ட் கோ ஆன். ஸோ அதனால் நம்ம அப்படி கன்வீனியண்ட்டாக அவரை வந்து we will ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு we are going to go to his father ராமஸ்வாமி தீட்சிதர். சரி. ஸோ ராமஸ்வாமி தீட்சிதர் எடுத்துட்டோம்னாக்கா, யூ மைட் வண்டர் தட் என்னடா அது இது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் வந்து வி வில் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு போகலான்னு. ஆனால் இட் இஸ் ட்ரூ. லைக் ராமஸ்வாமி தீட்சிதருடைய ராக தாள மாலிகா அப்படிங்கிறதும் அதுவுமே வந்து இட் இஸ் அ செப்பரேட் டாபிக் ஃபார் extensive study, both for as from a music or a performing or a rendition point of view லேந்தும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, சொல்கிறதுக்கு. அண்ட் அதோட ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் நிறைய அதில் வந்து விஷயங்கள் இருக்குது. 108 ராகதாள மாலிகான்னு ஒரு இடத்துல மென்ஷன் இருக்குது. பட் வி டோன்ட் ஹாவ் த 108
ஃபுல் ராகமாலிகா கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, இஸ் இட் த சேம், இட் இஸ் டிஃப்ரெண்ட், அது வந்து இது தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் ஸ்டில் பீயிங் ஸ்டடீட். ஸோ அதனால் வந்து ராகதாள மாலிகாவை வந்து ஆல்சோ நம்ம ஒரு மாதிரி அது ஒன்று இருக்குது. நாட்டகாதி வித்யலன்னு ஆரம்பிக்கும். 61 ராகங்கள் அண்ட் தாளங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தட் இஸ் அபவுட் த ராகதாள மாலிகா. அண்ட் அஃப்கோர்ஸ் it at that point of time it would have been one of அதாவது 108 ராகதாள மாலிகான்னு மென்ஷன் பண்ணுறார் ராமசுவாமி தீக்ஷிதருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மணலி முதலியார் அவரோட பேட்ரன் வந்து he made him sing the ராகமாலிகா. ஹிம்னாக்கா ஐ திங்க் இட்ஸ் பாலசுவாமி அண்ட் சின்னசுவாமி who rendered the ராகமாலிகா in the சமஸ்தானா or the court of the முதலியார். அண்ட் அவருக்கு ராமசுவாமி தீக்ஷிதருக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணதாக இட் இஸ் ரெக்கார்டட். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் காம்போசிஷன் as such. பட் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 61 ராகாஸ் அண்ட் தாளாஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த இன்னும் ஒரு ராகமாலிகை இருக்குது. மனசா வேரிதருல அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ராகமாலிகை. அதுவும் வந்து we have not got the complete version of the ராகமாலிகா because சுப்பராம தீக்ஷிதர் says இதில் இன்னும் 5 சரணம் இருக்குது, அதை நான் சரி பண்ணி அப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் he did not live to complete those tasks. ஸோ ஒரே ஒரு சரணத்தோட பல்லவி அனுபல்லவி சரணம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த ஒரு ராகமாலிகை கிடச்சிருக்கு. ஆனால் அகெயின் இப்போ எப்படி ராகதாள மாலிகைக்கு வந்து கனகாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் அனெக்டோட் கனெக்டடாக இருக்கோ, அதை மாதிரி திஸ் மனசா வேரிதருல இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ராகமாலிகா இன் த லைஃப் ஆஃப் ராமசுவாமி தீக்ஷிதா. பிகாஸ் there was one point of time when ராமசுவாமி தீக்ஷிதர்ஸ் செகண்ட் சன் சின்னசுவாமி தீக்ஷிதர், அதாவது முதுசுவாமி தீக்ஷிதரோட இமீடியட் யங்கர் பிரதர், அவருக்கு வந்து he lost his vision. ஸோ அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கானாக்கா, ஆஸ் அ ஃபேமிலி தே ஹாவ் கான் அண்ட் ஸ்டேட் இன் திருப்பதி. திருப்பதியில் போய் இருந்து ஒரு விரதம் மாதிரி இருந்து டெய்லி வந்து இந்த ஒரு ராகமாலிகையும் ஒரு வேகவாகினியில் ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். இங்கா தயராகுன்னனு அப்படின்னுட்டு ராமசுவாமி தீக்ஷிதர். ஸோ அந்த கீர்த்தனையும் இந்த ராகமாலிகையும் ஆஸ் அ உபாசனை மாதிரி அதை டெய்லி பாடி and he regained his vision அப்படின்னு there is an anecdote that is connected with this Ragamalika also. That Vegavahini Kirtana is also very beautiful. In fact அதில் வந்து கிருஷ்ணரை தான் வந்து வெங்கடாச்சலபதி ஆஃப்கோர்ஸ் பாடி. ஸோ சரணத்தில் வந்து 3 சரணம் இருக்குது. லைக் கிருஷ்ணரை பற்றி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் we will find in so many songs. But what was striking for me in this is that he gives the usual. இப்போ கஜேந்திரன் வந்து கூப்பிட்ட உடனே நீ வரலையா, அந்த மாதிரி வந்து நீ என்னை காப்பாற்றணும், அது மாதிரி ஒரு சரணம் இருக்குது. திரௌபதிக்கு வந்து நீ எப்படி அபயம்னு உடனே வந்து யூ ஹெல்ப்ட் அவுட், யூ சேவ்ட் ஹர், ஸோ அந்த மாதிரி நீ என்னை காப்பாற்றணும். ஆனால் நடுவில் வந்து திருதராஷ்டிரனுக்கு எப்படி நீ வந்து வெறும் புறக்கண்ணு மாத்திரம் இல்லை, உன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு அப்படி ஒரு திருஷ்டியை வந்து நீ கொடுத்தியே, அந்த மாதிரி யூ ஷுட் கம் அண்ட் கிவ் மீ ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் வந்து அந்த கண்ணு அந்த விஷனை ரீகெயின் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு உபாசனையாக பண்ணாருங்கிறத ரொம்ப சட்டிலாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சரணமும் வந்து அதில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ராகமாலிகா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஸ்டோரி இல்லாத 2 ராகமாலிகா இருக்குது. அதை தான் நம்ம இப்போ நிறைய பார்க்க போகிறோம். ஸோ தெர் இஸ் சிவமோகன சக்தி அப்படின்னு ஒரு ராகமாலிகா விச் இஸ் ஆன் காடஸ் மீனாட்சி.
அதில் வந்து 5 சரணம் இருக்குது. ஒரு சரணத்துலேயும் 8 ராகம் வர மாதிரி. ஸோ இதில் இந்த சாகித்யத்தை பார்த்தோன்னாக்கா, ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஒன் திங் இஸ் சாகித்யம் ஆகட்டும், சங்கீத விஷயங்களாகட்டும், they're actually so vast that I am just going to take portions and snippets and say. ஸோ ஒரு 5 சரணம்னா 5 சரணத்தையும் எடுத்து பாடவும் போகிறதில்ல, அதை பற்றி சொல்லவும் போகிறதில்ல. I will just take certain bits and share with you. அந்த 3வது சரணத்தில் வந்து இட்ஸ் அ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வசந்த உற்சவம் ஆஃப் மதுரை மீனாட்சி. ஸோ சும்மா அந்த சாகித்யத்தை ஐ வில் ஜஸ்ட் சே த சாகித்யம் ஃபஸ்ட். அது என்ன அப்படின்னா, ஒரே கண்டினியூஸ் சென்டென்ஸாகவே இருக்குது. இப்போ ஒரு கத்தியா ஒரு ப்ரோஸ் இது இருந்ததுனாக்கா எப்படி இருக்கும், ப்ரோஸ் லிரிக், அது மாதிரி கமா போட்டுட்டே வரலாம். ஆனால் இட்ஸ் அ கண்டினியூஸ் திங் விச் எண்ட்ஸ் அண்ட் கோஸ் பேக் டு சிவமோகன சக்தி. பல்லவிக்கு போயிட்டு தான் முடியும். ஸோ வர வசந்த திவ்யோத்சவ சேவா. அண்ட் இதை நீங்கள் படிச்சுட்டே வரச்சேயே இப்போ ஒரு குவிஸ் வச்சோன்னாக்க என்ன ராகம் அப்படின்னு டக் 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 டக்னு ஒரு லைன் சொல்லறச்சே சொல்லிகிட்டே வரலாம். அந்த மாதிரி யூ கேன் சி த ராகா நேம் பீயிங் இன்கார்பரேட்டட் வெரி பியூட்டிஃபுல்லி இன் திஸ். వర వసంత దివ్యోత్సవ సేవా పరులగుచును కర్ణాట మరాఠ కురు విదర్భ సౌరాష్ట్ర దేశ భూవరులు తోడి నృపతుల గూడి వెరవులారభీకర గజ రథ హయ వీరభటులు గొలువగ లలితముగా సరస వరాళి జనముల సంగతి శరణు శరణు యా హరి సోదరియగు. எல்லா ராகமும் கேட்டுருத்தோனோ புரிஞ்சுருத்தோனோ அதுதான். ஸோ பட் the thing is that how seamlessly the name of the ragas are incorporated and அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சரணம் மாத்திரம் கேட்கலாம் இப்போ. Please forgive me for having a paper while singing. Normally, I would not advocate that. But இந்த கீர்த்தனைலாம் ரொம்ப அடிக்கடி பாடுறதுக்குன்னு ஒரு இதுவும் இருக்கிறது இல்லை. That is not enough justification. So, I am just apologizing. Okay, we'll start with Shiva Mohana Shakti Nanu Brovave. Shiva Mohana Shakti Nanu Brovave. Shiva Mohana Shakti Nanu Brovave. Shri Madhurapuri Meenakshi Amba. Shri Madhurapuri Meenakshi. இதான் பல்லவி. வர வசந்த ದಿವ್ಯೋತ್ಸವ ಸೇವ. ವರ ವಸಂತ ದಿವ್ಯೋತ್ಸವ ಸೇವ ಪರುಲಗುಚುನು ಕರ್ನಾಟ ಮರಾಠ. ಪರುಲಗುಚುನು ಕರ್ನಾಟ ಮರಾಠ ಕುರು ವಿದರ್ಭ ಸೌರಾಷ್ಟ್ರ ದೇಶ ಭೂವ
பருலு தோடி பதுலு மூடி குருவிதர்ப சௌராஷ்டிர தேசபூ பருலு தோடி பதுலு மூடி வரவுதரபீகரகஜ ரதஹய வீரபடுல கோலுவக லலிதமுக வரவுதரபீகரகஜ ரதஹய வீரபடுல கோலுவக லலிதமுக சரசவரடி ஜனமுல சுகதி சரசவரடி ஜனமுல சுகதி ಶರಣು ಶರಣು ಹರಿ ಸೋದರಿಯಗು ಶಿವ ಮೋಹನ ಶಕ್ತಿ ನನು ಬ್ರೋವೇ ಶ್ರೀ ಮಧುರಪುರಿ மீனாட்சி. ஸோ இதை மாதிரி ஒரு சாகித்ய லைன் மாற ராகம் மாறி தென் இட் கம்ஸ் பேக் டு த பல்லவி ஸ்ட்ரைட். இது மாதிரி தான் இந்த ஹோல் ராகமாலிக்காயில் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த பூபால உடைய நேம் ஒரு முத்ரா அதை இது பண்ணுறது இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது ஆஃபன் யூஸ்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாமா. அது வந்து இங்கேயும் பார்க்கலாம். ஸோ கடைசி இதில் வந்து கிருஷ்ண பூபாலக பரிபாலினி சிவமோகன. ஸோ அந்த வெங்கட கிருஷ்ண பூபால, வெங்கட கிருஷ்ண முதலியார் தான் அவரோட பெயர். ஸோ அந்த வெங்கட கிருஷ்ண பூபால பரிபாலினி அவருடைய நேமை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பூபால ராகம் வந்து ஆல்சோ கம்ஸ் இன். சரி, அதே மாதிரி இந்த ஒரே ஒரு லைனில், ஸோ இந்த ஒரே ஒரு ஆதிதாள லைன் தான் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஹவு த ராகஸ்வரூபத்தை வந்து எவ்வளோ அழகாக காமிக்கிறா. தட் இஸ் ஆல்சோ ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல் திங் இல்லையா. அதில் சும்மா எல்லா ராகமுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சங்கராபரணம் கல்யாணினா ஆக்சுவலி நம்ம சொல்கிறோம் லைக் சங்கராபரணம் கல்யாணிலாம் பெரிய ராகங்கள் அடிக்கடி கேட்குறது, தட் ஷுட் பி ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரே லைனில் அத்தனை பெரிய ராகத்தை என்கேப்சுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் அதில் வந்து ரொம்ப எல்லாம் வரணும் அப்படின்னு, அதனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு குட்டி போர்ஷன் எடுத்துட்டு அதில் ஹவ் அந்த ஒரு அழகு ஆஃப் த சங்கராபரணம். முதல் சரணத்தில் ஃபஸ்ட்டு ராகம் வந்து சங்கராபரணம். சங்கர அவ்வளோதான். அது பண்ணால் சங்கராபரணம் வந்துடுறது இல்லையா. ஸோ சங்கர பரணமை பெனிமிடி சங்கர பரண பாடினா வந்து அவ்வளோ அழகா. அதே மாதிரி கல்யாணியும் வந்து அதுக்கு முன்னாடி அனுபல்லவியோடைய செகண்ட் ஹாஃப் இஸ் கல்யாணி. லைக் எப்படி ஒரு அதோடைய அழகான ஃப்ரேசஸ் எதுவோ பிரயோகங்கள் எதுவோ அதை வந்து வச்சு பூஜக வேணி பரம கல்யாணி அவ்வளோதான். அந்த ஹோல் லைனில் வந்து அது ஒரு சாரமாக பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக வச்சுருக்கார் இதில். அண்ட்
ஸ்வராட்சரம் இது ஒரு மாதிரி சாம்பியனிங் த காஸ் ஆஃப் ராமஸ்வாமி தீக்ஷிதர் ஆஸ் அ ப்ரெடிசிசர் டு முத்துசுவாமி தீக்ஷிதர் மாதிரி நினச்சிக்க வேண்டாம். பட் ஸ்டில் இருக்கு எல்லாம். ஸோ மெனி ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர் இன் ராமஸ்வாமி தீக்ஷிதர்ஸ் காம்போசிஷன்ஸ் ஆல்சோ. சாரங்கா சரங்கய ஃபுல்லாக வந்து ஒரு சீம்லெஸ் ஸ்வராட்சரமாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி so many aspects coming together அப்படிங்கிறது to make it very beautiful is a feature that we see in this Ragamalika. அதே மாதிரி இதில் ஒரு சிலது நம்ம வந்து இப்படி தான் புன்னாகவராளி அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்கு இல்லையா. ஜென்ரலி புன்னாகவராளி செஞ்சுரிட்டி இதெல்லாம் வந்து வி ஆர் கண்டிஷன் டு புன்னாகவராளி இஸ் ஈக்குவல் டு மத்தியமஸ்ருதி இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் இதில் புன்னாகவராளி வந்து நடுவுலையே வருது, அதாவது ஒரு சரணத்தோட பிகினிங்கில் வருது. ஸோ அதை வந்து சமஸ்ருதியில் தான் பாடியாகணும். ஜென்ரலி வி டோன்ட் மாறி மாறி பாட முடியாது இல்லையா. ஒரு லைன் மத்தியமஸ்ருதியில் அடுத்த லைன் சமஸ்ருதியில். ஸோ மேபி புன்னாகவராளிலாம் வந்து மத்தியமஸ்ருதியில் பாடினா தான் புன்னாகவராளி அப்படின்னு இல்லை அப்படின்னு we come to know from these instances also. And then there is another very beautiful Ragamalika of Ramaswamy Dikshitar. இது வந்து அமரசிம்ஹா அவர் ராஜாவாக இருக்கும்போது அவருடைய சந்நிதினா இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஐ மீன். ஸோ அப்போது பண்ணப்பட்ட ராகமாலிகா. ஸோ அமரசிம்ஹ பூபாலோடைய முத்திரையும் இதில் பார்க்கலாம். இதில் see like ஹம்வீரு வந்து or ஹமீர் கல்யாணி as we call it today இந்த ராகமாலிக்காலையும் இருக்குது, சிவமோகன சக்திலையும் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் அதில் அப்படி இல்லையா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஒன்லி எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எங்கே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்ததோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ. ஸோ இதில் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தட் ஹம்வீரு நம்ம இன்னைக்கு இதுதான் வந்து ஹம்வீருவோட ஒரு டக்குன்னு ஒரு பிக்சர் வி கெட் இன்னைக்கு யோசிச்சோனாக்கா இல்லையா. இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இதே மாதிரி தான் இருக்குது. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஓகே, ஐ வில் சிங் திஸ் அண்ட் if any of you think there is a slight difference in the perception or the dimension of the raga expressed ஒரே லைனில் இன்னைக்கு பண்ணால் ஹம்வீரு இப்படி தான் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தோணித்துனாக்கா ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ, யூ ஹாவ் டு டெல் மீ. அந்த லைனை மட்டும் பாடுறேன். श्रीमहं वीरु प्रताप सिंहे द्रुतनय श्रीमहं वीरु प्रताप सिंहे द्रुतनय श्रीमहं वीरु प्रताप सिंहे இதுதான் வந்து ஹம்வீருவோடைய பிட். இதில் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹமீர் கல்யாணி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தோணிதா? வா பாவம். ஓகே, இல்லை மோர் ஆஃப் கல்யாணி அப்படிங்கிறது யா, பட் maybe that is true.
Yeah, for me what was very striking is அந்த இன்னைக்கு வந்து that is the signature of Hamir Kalyani almost. But in both the Hamir Kalyanis, சிவமோகன சக்தியிலையும் அப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அந்த ஒரு பிரயோகமே வராது. ஆனால் வந்து இது ஹமீர் கல்யாணி மாதிரி இருக்கும் இல்லையோ. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஒரு எசன்ஸான ஃப்ரேஸ் சீம்ஸ் லைக் ஸ்ரீமஹம் வீரு பிரதாப சிம்ஹேத்ரு தனய. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லைன்லையே இட் கிவ்ஸ் அஸ் ஒரு ஃப்ரெஷ் டிஃப்ரெண்ட் ஐடியா ஆஃப் த ராகம் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் இன் திஸ். மேபி திஸ் வாஸ் தேர் நார்மல், ஃபைன், ஐ அக்ரீட். பட் இன்னைக்கு வந்து இட் கிவ்ஸ் அஸ் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இப்போது ஆல்ரெடி ஒரு லலிதா பார்த்தோம். வீரபடுலு கோலுவகலலித முக, அப்படி ஒரு லலிதா பார்த்தோம். இப்போ இங்கேயும் ஒரு லலிதா இருக்கு, இதையும் பாருங்க. சமஜகமன நீனு கோரி நதிர சலலித குண ಸಮಜಗಮನ ನೀನು ಕೋರಿ ನದಿರ ಸಲಲಿತ ಗುಣ. ஸோ என்ன பார்க்குறோன்னாக்கா, அந்த லலிதாக்கு மந்திரஸ்தாயி சஞ்சாரம் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் யூஸ்ட், ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கம்ஸ் த்ரூ. ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்புறம் இந்த ராகமாலிகாவில் வந்து லைக் வி சா ஒன் பூர்ணச்சந்திரபிம்பில் வந்து ஒரே மேளத்தோட ஜன்யங்களாக இருக்குது அப்படின்னு இல்லையா. அதே மாதிரி இங்கே ஒரு ஆல் சரணம்ஸ் ஆர் நாட் லைக் தட். நிறைய இப்போ வந்து பைரவிக்கு அப்புறம் ஹம்பீரோ ஆர் நாட்ட பாடி மோகனம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ராகாஸும் இருக்குது ஒரு சரணத்தில். இன்னொரு சரணத்தில் வந்து மணிரங்கு, காப்பி, ஸ்ரீ, தர்பார் எல்லாம் கிட்ட 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 இருக்கக்கூடிய ராகங்கள். அதாவது காப்பி அப்படின்னு எடுத்துக்கிறச்சே இட் இஸ் வித்தவுட் த அந்தரகாந்தாரா ஆர் த அந்யஸ்வர யூசேஜஸ் தட் வி ஹாவ் இன் மேபி அது கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மிஸ்ர காப்பி, ஹிந்துஸ்தானி காப்பி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த மாதிரி இல்லாத, அந்த அந்நியஸ்வரங்கள் இல்லாத ஒரு காப்பி. ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி பிலாங்கிங் டு த சேம் மேள ஸ்கீம் ஒரு மேளஜன்ய இது. ஸோ அப்படி ஒரு சரணம் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நீவே ரசிக சிக மணிரங்குன, நீவே ரசிக சிக மணிரங்குன, நேர்புபர கபிலிஜ தருஜு, நேர்புபர கபிலிஜ தருஜு, ஸ்ரீ விலசில்ல நீகடகண்ட ஜூடு, ஸ்ரீ விலசில்ல நீகடகண்ட ஜூடு, ಚೆಲುವ ನೀದರು ಬಾರು ಗಾಜಿ ನದಿರ, ಚೆಲುವು ನೀದರು ಬಾರು ಗಾಜಿ ನದಿರ. ஸோ
ஆக்சுவலி இதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ராகமும், இப்போ ஒரு மணிரங்கும் ஸ்ரீராகமும் ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்து வந்தாக்க கூட கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃபார் போத் த ராகம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ராகமாலிக்கை ஒரு ராகக்கு அப்புறம் இன்னொரு ராகம் அப்படின்னு இல்லை. ஸோ மச் ஆஃப் தாட். ஏன் இந்த மாதிரி கிட்ட இருக்கிற ராகத்தை வந்து மேபி ஆஸ் அ சேலஞ்ச் டு தெம்செல்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் ஐ திங்க் அவால மாதிரி ரொம்ப ஒரு வாகேயக்காராளா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இட்ஸ் நாட் ஸ்ரீக்கு அப்புறம் மணிரங்குக்கு அப்புறம் ஸ்ரீயை போடணும் அப்படிங்கிறத விட எப்படி இது ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தன்மையாக ஒரு அழகை கொடுக்கறது அப்படிங்கிறது இஸ் வாட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் இன் தீஸ் திங்ஸ். அண்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர் சி நம்ம வந்து ஒரு கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா ஒரு 25 ராகம் இருக்குது அப்படின்னா what would be, why would you choose the successive ragas? Is there anything that prompts someone? அப்படிங்கிறச்சே எவ்வளோ வெரைட்டிஸ் ஒரு சரணத்தில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ராகங்கள் வந்து கம்பைன் ஆகிருக்கு. இப்போ இந்த சரணத்தில் பார்த்தோன்னாக்கா கிட்ட இருக்கிற 4 ராகங்கள் வந்துடுத்து. அடுத்த சரணம் பார்த்தோன்னாக்கா ஒரு ராகம் வித் போத் த மத்தியமம்ஸ், ஒரு ராகம் வித் ஒன்லி வத் மத்தியமம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் 4 ராகமும் வருது. அதுலேயும் பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு வந்து கன்னட வரும். ஸோ அதில் சுத்த மத்தியமம் மாத்திரம் இருக்குது. கன்னட ஃபாலோட் பை ராமகலி which has both the madhyamams, then followed by கல்யாணி which has the பிரதி மத்தியமம். ஸோ அதனால் அங்கேயும் வந்து ஒரு சுத்த மத்தியமம் அண்ட் தென் டபுள் மத்தியமம், அப்புறம் ஒரு பிரதி மத்தியமம் அண்ட் தென் சாரங்கா விச் அகெயின் ஹேஸ் போத் த மத்தியமம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கீம் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படி ஒரு செலெக்ஷன் ஆஃப் ராகாஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த ராமகலி அப்படிங்கிறதுல வேர் ஹவு தஸ் 2 மத்தியமம்ஸ் கம்பைன் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ ஒரு திங் தட் ஹேஸ் டு பி ஸ்டடீட் ஆர் தாட் அபவுட் அண்ட் யோசிச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு லைன் ஒரு ஆவர்த்தத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா பமக பமக அந்த மாதிரி பிரயோகத்தில் நிறைய பிரதிமத்தியமம் வர மாதிரி தான் சொல்லியிருக்கு ராமகலிக்கு. ஸோ மக பமக த பமக மக ப திருப்பி காந்தாரத்துக்கு, அதாவது ஒரு ஆரோகமாக போயிட்டு திருப்பி காந்தாரத்துக்கு வரச்சே சுத்த மத்தியமமும், அதர்வைஸ் ஜென்ரலாக பிரதிமத்தியமும், அந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப். அதுக்காக we cannot say இல்லை இப்படி வந்தால் சுத்த மத்தியம் வரும், அப்படி வந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. பட் சொல்கிறேன் ஜென்ரலி பிரயோகங்கள் எப்படி கொடுத்துருக்குங்கிறத பார்த்தா. ஸோ அதை மாதிரி இந்த ஒரே ஆவர்த்தத்தில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு அதை. கன்னட சேய குமார ராமகலி அங்கே சுதமதியம் வந்துடுத்து. ராமகலிகினேலு கோர வேகமே. ஸோ ஆரம்பிக்கிறச்சே ஒரு சுத்த மத்தியமத்தை வச்சுட்டார். ஸோ தட் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துடும் அப்படின்னு. அண்ட் ராமகலி நேம் வரும்போது சுத்த மத்தியமம் வந்துடுறது அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து கல்யாணி. மன்னே தோரபு பேரு கல்யாணீர. ஸோ அது கல்யாணி வந்துட்டு மாச்சகலி அமர சிம்ஹேந்திர சாரங்க. ஸோ இதை மாதிரி ஒரு. அண்ட் இந்த ராக மாளிகையில் தான் பார்த்தோன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்ச அப்புறமும், இப்போது இந்த 4 ராகம் முடிஞ்சது இல்லையா, இதுக்கப்புறம் ஃபாலோயிங் சாரங்காவில் ஒரு ஸ்மால் ஸ்வராபிட் கோயிங் பேக் டு சாமா அண்ட் தென் லீடிங் இன் டு த பல்லவி விச் இஸ் சாமஜகமனா.
அந்த மாதிரி ஒரு ஸோ அந்த சிவமோகன சக்தியில் வந்து ஸ்வரங்கள் அடிஷ்னலாக இந்த ஸ்வர சாகித்யமோ ஸ்வரமோ அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸே கிடையாது, அப்படியே வந்துன்னு இருக்கும். இதில் வந்து ஸோ மச்சகணி அமர சிம்ஹேந்திர சரங்க வீரி கமபத பம கமபத நிசத பப மமக ரிக சரிச மஜகமன நீனு கோரி நதிர சலரித அண்ட் இது வந்து சத பப மமகரிக சரிச மஜ, இது வந்து இட்ஸ் அ ரிஃப்ரெயின் ஃபார் ஆல் த சாமாஸ்வரம்ஸ் மாதிரி. அண்ட் ஸ்வரம் மாத்திரம் இல்லை, ஜென்ரலாக முத்துசுவாமி தீட்சிதர் வந்து ஸ்வர சாகித்யம் யூஸ் பண்ணியிருக்கார். சுப்பராம தீட்சிதருமே நிறைய ஸ்வர சாகித்யமாக யூஸ் பண்ணியிருக்கார். பட் ராமசுவாமி தீட்சிதர் வந்து ஜதி யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ 1-2 சரணங்களுக்கு ஸ்வரம் வருது. இப்போது ஒரு சரணத்துக்கு இப்போ நம்ம தர்பார் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சேலுவனீதரு பரு கஜி நதிர, அது முடிஞ்ச உடனே தாம் தாம் தகணக ஜகணக தீம் தீம் கிடதரி கிடதக த பப மமக ரிக சரி சமஜ. ஸோ அதனால் ஒரு ஜதி போர்ஷன் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து இட் கம்ஸ் பேக் டு சாமா அண்ட் தென் பேக் டு த பல்லவி. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது இந்த சாமஜகமன அப்படிங்கிற ராகமாலிகா ஆஃப் ராமசுவாமி தீட்சிதர். இப்போ we will move on to சுப்பராம தீட்சிதர். சுப்பராம தீட்சிதர் வந்து முத்துசுவாமி தீட்சிதருடைய செகண்ட் யங்கர் பிரதர் பாலசுவாமி தீட்சிதருடைய தௌஹித்ரன், அதாவது பெண்ணுடைய பிள்ளை. whom Balaswami Dikshitar, when Subbarama Dikshitar was 5 years of age, he adopted him as his own son. அவர் எட்டயபுரத்திலேயே தன்னோட வச்சுண்டு அவருடைய ஹேர் டு ஹிஸ் மியூசிக், தேர் பரம்பரா, எவ்ரி திங் அந்த மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணி, அண்ட் தட் இஸ் வாட் சுப்பராம தீட்சிதர் இஸ் ஃபார் அஸ். ஸோ அண்ட் தோ ராகமாலிகாஸ் பற்றி இருந்தால் கூட சுப்பராம தீட்சிதர் இல்லை அப்படின்னாக்கா தீட்சித பரம்பரா பற்றி மாத்திரம் இல்லை. ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா அவருடைய அந்த ஒரு வாகேயக்காரர்களை பற்றி ஒரு இலாபரேட்டாக நிறைய ஒரு சரித்திரம் கொடுத்துருக்கார். நிறைய வாகேயக்காரர்கள் பற்றி ஸ்மால் ஸ்னிப்பெட்ஸாக இருந்தால் கூட இன் மோஸ்ட் ஆஃப் தெம் அவள் எந்த ஒரு ராஜாவோட காலத்தில், எந்த பேட்ரனோட காலத்தில் இருந்தா அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கொடுக்கறதுனால இட்ஸ் ஆல்சோ வெரி important and nice that he gives that detail, because it's easier to place them at least between a historic period and the mari. So Subbarama Dikshidaroடைய contribution வந்து is really very monumental அப்படின்னு சொல்லணும். And in terms of music also, நம்ம வந்து I think the most well-known composition that we could connect with Subbarama Dikshitar சொல்லணும்னாக்கா சங்கராச்சாரியம் இன் சங்கராபரணம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போசிஷன், அது சுப்பராம தீட்சிதரோடது தான். அதே மாதிரி அம்ப பரதேவத்தேன்னு ருத்ரப்பிரியால கீர்த்தனை, அதுவும் கிருஷ்ணசுவாமி ஐயான்னு அவர் லிரிக் கம்போஸ் பண்ணி சுப்பராம தீட்சிதர் டியூன் பண்ண ஒரு காம்போசிஷன் அது. ஸோ அவர் வந்து, as I said before, he has taken from ராமசுவாமி தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதர் அவள்கிட்டேருந்தெல்லாம் என்ன
என்னெல்லாம் வந்து நல்லதை அவரால் எடுத்துக்க முடியுமோ அவர் எடுத்துட்டு அவருடைய ஓன் ஒரு விதத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். We have all, I think, heard of மகாவைத்தியநாத சிவன்ஸ் மேள ராகமாலிகா. மேளகர்த்தா 72 வந்து ஒரே ராகமாலிகையில் அவர் வந்து வர மாதிரி ஹிஸ் கம்போஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு பேரலல் மாதிரி சுப்பராம தீக்ஷிதர் வந்து ராகாங்க ராகமாலிகா கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ ஹவு 72 மேளாஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு 72 மேளகர்த்தா ராகாஸ்னு சொல்லி அதை தான் பேரண்ட் ராகாஸாக வச்சுண்டு அதோட ஜன்யங்களாக வி ஃபாலோ அ சிஸ்டம். அண்ட் correspondingly there was another nomenclature of 72 raganga ragas which had also both common janyas but certain ragas that were very special to that tradition itself. அந்த மாதிரி ஒரு இதுவும் இருந்தது. அண்ட் we find that from the names of இப்போ ஒரு கமகக்ரியா அந்த மாதிரி கமகக்ரியாங்கிறது வந்து தியாகராஜ கீர்த்தனைகளில் அவர் யூஸ் பண்ணதா நம்மளுக்கு தெரிய வரதில்லை. தோ ராக முத்ரை அப்படின்னு அவரில் இல்லைனாலும். ஸோ இப்போ தீக்ஷிதர் வந்து அந்த ராகாங்க சிஸ்டம் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த ராகாஸ் இன்கார்பரேட்டட் ஆல்சோ வி ஃபைண்ட் தட் இட் வாஸ் த ராகாங்க சிஸ்டம் தட் தே ஃபாலோட். ஸோ அந்த ராகங்களை ஒரு மியூசிக்கலி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ராகமாலிகை அப்படிங்கிறது சுப்பராம தீக்ஷிதர் வந்து பண்ணினார். அதோடைய லிரிக் தான் கிருஷ்ணகவி அப்படின்னு கொடுத்துருக்கார் அவர். we don't know who that கிருஷ்ணகவி எக்ஸாக்ட்லி வாஸ். அவருடைய ஒரு இது கரெக்டாக தெரியலை. பட் ஸ்டில் ராகமாலிகை வந்து இட் இஸ் மென்ட் டு யூனோ ஒரு மேள ராகமாலிகா மாதிரி 72 ராகாங்க ராகங்களை சொல்கிறதுக்கான ஒரு இது. அதுவும் வந்து like the Ragatala Malika of Ramaswamy Dikshithar, it is worthy for a separate, as a real branch of study by itself. You know, there will be a lot of things like ஒரு ராகாங்க ராகமாக நம்ம மேளகர்த்தாக்கு சொல்கிற மாதிரியே இப்போ ஒரு தோடி சங்கராபரணம் கல்யாணினா நிறைய கீர்த்தனைகள் ஆல்ரெடி இருந்தால் அந்த மாதிரி ராகங்கள்லாம் எப்படி இருக்குது. சௌவீர ஷராவதி இதிலெல்லாம் வந்து மைட் ஹாவ் பீன் நியூ ராகம்ஸ் ஈவன் அட் தட் டைம். ஸோ அப்போது வந்து அதிலெல்லாம் என்ன மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கார் ராகமாலிகையில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது, பண்ணின்னு இருக்கலாம். ஸோ அதனால் ராகாங்க ராகமாலிகையும் வந்து வி வில் லீவ் ஃபார் அ செப்பரேட் ஸ்டடி. ஸோ அதை தவிர சுப்பராம தீக்ஷிதர் இந்த ஒரு ஸ்வர சாகித்யமோ ஸ்வர செக்ஷனோ முடிஞ்சாக்க நடுவுலையே கட் பண்ணி சாகித்யத்தை எடுக்கிறது அப்படின்னு ஒரு யுக்தி பார்த்தோம் இல்லையா ஸ்ரீ விஸ்வநாதமில். அது வந்து சுப்பராம தீக்ஷிதர் நிறைய he also does that in his ragamalikas. There are 2 ragamalikas only that I am going to take up today. Of course there are certain other things like Kalyani, Todi, Kamboji, Kamas, Neelambari, Manirangu. இதெல்லாம் வந்து சுப்பராம தீக்ஷிதரோட இந்த 8 ராகமாலிகைகளில் ஆஃபன் ஃபவுண்ட் ராகாஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலி நிறைய வரும். அண்ட் அவர் வந்து நிறைய 9 ராகாஸ், அதை ஹி கால்ஸ் தெம் நவரத்ன மாலிகாஸ். ஸோ அந்த மாதிரி 2-3 இருக்குது, 2 or 3 நவரத்ன மாலிகாஸ். ஒரு 16 ராகம் 16 ராகாஸ் வச்சு ஒரு ராகமாலிகா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. பட் ஹீ ஹாஸ் நாட் பை த டைம் சுப்பராம தீக்ஷிதர் சுப்பராம தீக்ஷிதரோட ராகமாலிகாஸ் பார்க்கும்போது there are lot of this importance given to the additional sections like swara or swara sahitya. In fact there is one ராகமாலிகா where swara section வந்து சாகித்ய செக்ஷனை விட பெருசாக இருக்குது. how much swara you have to sing, அது வந்து it's more than the actual சாகித்ய section of the ராகம் itself. ஸோ அந்த மாதிரி வரதுனால ஐ திங்க்
இந்த 44 ராகம் 48 ராகம்லாம் வந்து அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு 9, 6, 16 அந்த மாதிரி வச்சுட்டுருக்கார். ஸோ இந்த 16 ராகா இருக்கிற ராகமாலிகா வந்து கலாவதி அப்படிங்கிற ராகத்தில் ஆரம்பிக்கிறது. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ராகமாலிகையாக ஒரு ஸ்வரமோ ஒரு ராகந்தான பல்லவி பாடுறச்சு ராகமாலிகா ஸ்வரம் பாடுறோம், அப்புறம் ரிவர்ஸ் ஆர்டரில் அதை எல்லா ராகங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றின்னு வரோம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஹவு டு வி ப்ராக்டிஸ், ஹவு டு யூனோ அந்த ராகத்தை சட்டுன்னு மாற்றுறது எப்படி வரும், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ராகமாலிகையெல்லாம் பாடினா உடனே வந்துடும். ஏன்னா இந்த 16 ராகமாலிகாவில் வந்து there is a, so this is all what என்ன சொல்கிறது, இட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணினதை ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஸோ அதாவது அண்ட் எவ்வளோ ஒரு ராகமாலிகை அப்படின்னா ஒரு 4 ராகம் இருக்கணும், அது அப்படி கிடையாது. அது வந்து எவ்வளோ அதில் வந்து ஒரு அவளுக்கே போசிங் அ சேலஞ்ச் டு தெம்செல்ஸ் அண்ட் வாட் டு டூ, ஹவு டு வாட் வி ரியலி கால் புஷ் த பவுண்ட்ரி ஆர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், வாட் எவர் யூ கேன் கால் இட். சரி, ஸோ 16 ராகத்துக்கும் சாகித்யம் ஸ்வர சாகித்ய போர்ஷன் எல்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசி ராகம் வந்து வசந்தா. இந்த வசந்தா பாடின உடனே நார்மலி சுப்பராம தீக்ஷிதர் வந்து சாகித்யம் மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் பாடுற மாதிரி இன் அதர் ராகமாலிகாஸ் ஆல்சோ ஹி கிவ்ஸ். அது நம்ம நிறைய இன்னைக்கு சுவாதி திருநாள் அவருடைய ராகமாலிகாஸ்லாம் கூட we can see that அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பல்லவிக்கு வரது என்கேப்சுலேட்டிங் த ஆல் த ராகாஸ் இந்த ராகமாலிகா இஸ் அ வெரி நோன் ப்ராக்டிஸ் நோட். இதில் வந்து அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் 16 ராகம்ஸ் இருக்கு இல்லையா, அது தே ஸ்டே ஆஸ் தே ஆர், அதுக்கு ஒரு சாகித்ய செட்டு இருக்குது டு கம் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். அந்த சாகித்ய இருக்கு அதில் வந்து வேற ஒரு 16 ராகத்தோடைய நேம் இன்கார்பரேட் பண்ணி அந்த சாகித்யம் வருது. ஸோ எந்த ராகத்தினுடைய பேர் இந்த சாகித்யத்தில் இன்கார்பரேட் ஆயிருக்கோ அந்த அடுத்த 16 செட் ஆஃப் ராகம்ஸும் யூ ஹாவ் டு சிங். அதுக்கு ஒரு தனி டியூன். அண்ட் see it's actually when also in the SSP when you see it as a notation, it's in a way it's very funny you can say, or but very interesting that ஒரு 2 செக்ஷனாக நம்ம பேஜ் பிரேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பேஜ் பிரேக் பண்ணி ஒரு சைடு ஒரு 16 ராகாஸ், அதே சாகித்யம் பட் டிஃப்ரெண்ட் ராகம் அண்ட் டிஃப்ரெண்ட் டியூனில் இன்னொரு செட் ஆஃப் 16 lines that you have to sing. அண்ட் இதில் வந்து ஒரு பாடுற கிரமம் வேற டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 16 ஒரு தடவை பாடிட்டு அந்த காமிஞ்சின கலாவத்திரான்னு அந்த பல்லவி எடுக்கணுமா, எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 16 பாடி பல்லவி எடுக்கணுமா, அதுக்கப்புறம் 2 மாறி மாறி பாடி பல்லவி எடுக்கணும் அப்படின்னு. டுடே வி வில் ஜஸ்ட் திங்க் ஓகே ஹூஸ் கோன் டு லிசன் டு ஆல் திஸ் அப்படின்னுட்டு, பட் சிங்கிங் இட் இஸ் ஆல்சோ it's very very difficult, very challenging, but it's also very interesting. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வாட் ஆர் தி அந்த ராகமாலிகையோட ராகங்கள் எதுவோ அதில் பாடிண்டே வரேன். ஸோ அகெயின் யூ வில் நோ வாட் ஆர் தி அதர் த பேர்ட் ராகாஸ் which are going to be sung. ஃபஸ்ட்டு வந்து வசந்தா. மனசா வேரும் சதுரா. ஸோ இதோடைய எடுத்த ராகம் வந்து சாவேரி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா, அதுதான். மனசா வேரும் சதுரா. ஓகேயா, அடுத்தது வந்து மோகனம். மருவ குரஞ்சுமுர
மருவ குரஞ்சுமுரா. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ராகா இஸ் கோயிங் டு பி குரஞ்சி. அண்ட் தென் சஹானா. சஹானா வந்து தீக்ஷிதஸ் ஓட ட்ரெடிஷனில் இட் ஹேஸ் போத் த காந்தாரம்ஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு பாடுற அந்தர காந்தாரம்ங்கிறது தான் இஸ் தி அந்நியஸ்வரம் ஃபார் தெம். த பிரகிருத ஸ்வரம் ஆர் கான்டெக்ஸ்டுவல் நோட் இஸ் சாதாரண காந்தாரம். நம்ம கரஹர பிரியாவோ ஸ்ரீராகத்துக்கு பாடுற மாதிரி. மனசரங்கதனுபர. ஸோ அதில் சாரங்கா தான் இதோட கரஸ்பாண்டிங் ராகம். சரி, ஸோ இனிமேல் நீங்களே சொல்லலாம். மதவதி கல்யாணிர. எதுக்கு கல்யாணி வரப்போகிறது? வனித காம்போஜியோர. ஸோ இதுக்கு காம்போஜி வரும். வரபந்து வரளீர. இது என்ன ராகம்? இது வந்து கமாஸ். இது ததர அந்த ஒரு செட்டப்பில். ஸோ கமாஸுக்கு வந்து பந்துவராளி வரப்போகிறது. சனுவர விருதுலீர. சனுவர விருதுலீர. இந்த ராகம் வந்து கேதார கவுள. இதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து ஆரபி. ஜனய ஹரி மத்யர. ஜனர ஹரி மத்யர. ஸோ இந்த ராகம் வந்து சாமா. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரப்போகிறது or what we call ahiri today is going to, it's the corresponding ragam. ghana ghaurava mugaladira. ghana ghaurava mugaladira. இது வராளி. இதோடைய கரஸ்பாண்டிங் வந்து கௌள. கர்நாட விபு வினூதர. பூர்ணச்சந்திரிகா அண்ட் நாட்ட. மனவினி பிரியமுனவினர. என்ன வரப்போகிறது? மனவினி பிரியமுனவினர. யமுனா கல்யாணி வரப்போகிறது இதோட கரஸ்பாண்டிங்கா. இது வந்து சங்கராபரணம். மகபடிகல சதுரர. இது வந்து கன்னடா அண்ட் பாடி இஸ் த ராகம் which is going to come. மனுநத நீனாயிகர. This is Manohari or Kamala Manohari as we know it today, and Nayaki adodaya. Madhura salalita vajanara. Todi and Lalita. And so இந்த லலிதாலையும் பார்த்தேன்னா அந்த ஒரே ஒரு ரூபகதாளம் ஒரு திஸ்ர ஏக்கமுடைய ஆவர்த்தனத்தில் மதுர சலலித வச்சனர வச்சனர மதுர சலலித வச்சனர. ஸோ எங்கே லலிதா வந்து அதோடைய ஒரு சாரமாக கொடுக்கணுன்னாலும் இட் ஹேஸ் டு கோ டில் தி மந்திரஸ்தாயி மத்தியமம் அண்ட் கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு we can see a uniform idea in this. மனு பருஜுகலதருணிர. இது ஸ்ரீ அண்ட் பரஸ் வந்து பருஜு அதுதான் வரப்போகிறது.
மதி கௌரி நீலூபு சதிர. இது கலாவதி அண்ட் கௌரி இஸ் த ராகம். காமியச்சின கலாவதிர கருண்யம் சூட்டகிது கதிர. அப்படி பல்லவிக்கு போயிடணும். அப்புறம் இந்த ரெண்டையும் மாறி மாறி பாடணும். சும்மா ஒரு 4 பாடுறேன். ஸோ அதுலேயும் சாவேரி ஹேஸ் டு கம் ஃபர்ஸ்ட், தென் வசந்தா. ஸோ வாட் ஆர் த எக்ஸ்ட்ராவா நியூ ராகம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓல்டர் ஒன்ஸ் வரணும். ஸோ அதனால் ஆக்சுவலி பாடி பார்த்தா இட்ஸ் வெரி வெரி டஃப். பிகாஸ் ஒரே சாகித்யம் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே சாகித்யம் 2 ராகத்தில் வரணும். அண்ட் தென் ஃபஸ்ட்டோடைய ராகா நேம் வேற இதில் இருக்குது, அதில் கிடையாது. அந்த மாதிரி இட்ஸ் பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மனசவேரஞ்சதுர 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 மருவ குரஞ்சுமுர மருவ குரஞ்சின் சுமுர மருவ குரஞ்சின் சுமுர மருவ குரஞ்சின் சுமுர. இதை மாதிரி ஒரே சாகித்யம் வந்து மாறி மாறி வந்துட்டு தென் யூ ஃபினிஷ் இன் கலாவதி. ஸோ இது மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராகமாலிகை ஆஃப் சுப்பராம தீக்ஷிதர். அடுத்தது வந்து ஒரு we saw that there are 2 or 3 நவரத்ன மாலிகாஸ் பை சுப்பராம தீக்ஷிதர் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ராகமாலிகாவில் ஒன்று இப்போது பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்வர சாகித்ய போர்ஷன்ஸ் வரும். And அதே மாதிரி it joins into the main Sahitya portion very seamlessly between the Avartam itself. And ஒரு reverse ஒரு Sahitya portion will come at the end of the 9th ராகம். இதில் வந்து பல்லவி அனுபல்லவி அந்த மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது. ஒரு இட் ஃப்ளோஸ் அஸ் செக்ஷனாக வந்துட்டு கடைசியில் அந்த ரிவர்ஸில் வந்து காரவமு கன்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ராகமாலிகா. அதில் வந்து முடிஞ்சிரும். இந்த எல்லா ராகமாலிகைகளுமே இப்போ சுப்பராம தீக்ஷிதரோடதும் பார்த்தேன்னாக்கா ஒரு விஜயநகரம் மகாராஜா பற்றி, ஒரு ராம்நாட் ராஜா பாஸ்கர சேத்து பற்றி, அவரை பற்றி, அந்த மாதிரி ஒரு பேட்ரன்ஸ் பேரில் அது வந்து பண்ணுற மாதிரி. பட் many times it is not exactly talking about the patron itself, but இப்போ இதில் வந்து அந்த ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி அவளுடைய பக்தனான இந்த பாஸ்கர சேதுபதி ராஜாவை நீ காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு அது பேட்ரனோடைய நேமை வந்து ஒரு ரவுட் பண்ணி சொல்கிற மாதிரி வருது இன் மெனி ஆஃப் த ராகமாலிகாஸ். சரி. So either we are going to present this Ragamalika in full so that you can really sit back and enjoy. No need to think about formats or structures or raga names, and just kekalam. Garavamudra
கல்யாணி வலச்சி யுன்னதீர கரவமு கணதோரயனி கல்யாணி வலச்சி யுன்னதீர கம பதமகரி நிரிச நிதமகரி கம பதம பதனி பதனி சதகரி நிதமகரி கல்யாணி வலச்சி நதீர ತ್ರಿಸುತ ಗುರು ಗುಹ ಕುಮಾರ ನಿನುದಲಚಿ ಘನಂ ಗುಗ ಮನಂ ಗುಣದಿನಂ ಗುನು ನೂತ್ಯಂ ಪಚು ಬಲು ಗುಣ ಕಲ್ಯಾಣಿ ವಲಚಿ ನದೀರ வேறுதலஜ கூட தூர வேகதோடிதம் மனே வேறுதலஜ கூட தூர ಧನಿ ಮಗರಿ ಸರಿ ಗಮದನಿ ಸದಗರಿ ಸನಿ ಧನಿ ಧನಿ ಸಾನಿ ದ ಮಗರಿ ಕರಿ ನಿವೇ ಕತೋಡಿ ತುಮ ನೇರ ಚಲಿ ನೆಲ ಚೂಟ ಮೇರ ಕಲಗೆನೂರ ವಾರಿ ಜಾಕ್ಷಿ ಈಗ ನಿಮಿಷಮು ಜೂಡ ಕುಂಡ ದೂರ ನಮಿನಿವೇಗ ತೋಡಿ ತೆಮ್ಮನೆ ಸರೆ ಕು ಸರ ಸಬೇರೀತಿ ಚನಬೇಡು ಮದಿರ ಸರೆ ಕು ಸರ ಸಬೇರೀತಿ ಚನಬೇಡು ಮನೆರ ದನಿ ಮಗರಿ ಸನಿ ದಗರಿ ಸ ರೀಮ ಪದ ದ ಪಮ ಪದ ಸನಿ ದ ಸನಿ ದಗರಿ ರಿ ಸ ದರಿ ಸನಿ ಧನಿ ದ ಪಮ ಪದ ಚನಬೇಡು ಮನೆರ ತಲ ಕುಮವನಕು ನಿರೂಪರೇಕ ಕಲಿಗಿ ಸ
ಶು ಕಿರಣ ಮುಷಿಕೆಯೈ ಮೀರ ನಳಿಬಿಕ ಶುಗನಿಲ್ಲದಮುಲು ಹೀನುಲಗುಲು ಚಾಲ ಶೂಲ ಮುಗ ವೆದಯ ಗಮ ಗಂಧಿಕ ಕಚಯ ನೀಲ ಬರಿ ನದೀರ ನೀರಜ ಗಂಧಿಕ ಕಚಯ ನೀಲ ಬರಿ ನದೀರ ನೀಸ ನಿಸ ಗ ಮ ಪ ಮ ಗ ಮ ಮ ಗ ಸ ಸ ಸ ನಿ ಸ ರಿ ಸ ಸ ನಿ ಬ ಮ ಪ ನಿ ದ ನಿ ಪ ಸ ನಿ ಬ ಮ ಗ ಗ ನಿ ಲ ಬರಿ ನದೀರ ಪದ ಮುದೆ ಗದಿಯ ನಿ ಪದ ರುಬಲ್ ಯಮುರ ಸರೋಜಗಿ ಸಲಯ ಶಯನ ಮುನ ಬೋದಲ ಪಿರಾಲಿ ನಿಬೆದರಿಣಿ ಬರಿ ನದೀರ ಮರ ಮಣಿ ರಂಗುನಿ ಮದಿನ ಚಿ ಚುಮೋರ ಮರ ಮಣಿ ರಂಗುನಿ ಮದಿನ ಚಿಪು ಚುಮೋರ ಮಗರಿ ಮಗರಿ ನೀ ರಿ ರಿ ಪ ಮಗರಿ ಸ ಸ ಪ ಪನಿ ಮ ಪಗರಿ ಸ ಸ ಸಾರಿ ಸಾರಿ ಪ ಪ ಮಗರಿ ರಿ ಸಮಾಧಿ ಚಿಪು ಚುಮುರ ಬಂದರು ಜನ ಶುಭಕರ ಮಂಗರ ಪರಮ ಪುರುಷ ವರದಾಯಕ ಯಘರ ಶರಣಾಗತ ಜನ ಭಯಹರಯನಿ ಮದೀನ ಚಿಪು ಚುಮುರ ವರಕ ಸುಖ ಬೋಧಿ ವನಿತ ಬೂಡಿದ ರೂರ ವರಕ ಸುಖ ಬೋಧಿ ವನಿತ ಪದ ನಿ ದ ಪ ಮ ಪದ ಮ ಗ ಮ ಪದ ಪದ ಸ ಮ ಗ ಪದ ಸ ರಿ ಗ ಮ ಸ ರಿ ಸ
ಶರದಂಬುನ ವನಿತ ವೀರದಶಮುಖರಿ ಶೇತು ವಿಭು ಭಾಸ್ಕರ ಮಹೀಪಾಲ ವೀರದಶಮುಖರಿ ಶೇತು ವಿಭು ಭಾಸ್ಕರ ಸಾರಿ ಮಪ ರೀ ಮಮ ಮದಪ ನಿದಮ ಪನಿದ ಸಾಸ ರೇ ಗರಿ ಸಾರಿ ದಪ ಮಗರಿ ಸ ಶ್ರೀ ಭಾಸ್ಕರ ಮಹಿ ಪಾದ ಸಕಲ ಸುರ ಸುರ ಸೇವಿತ ಶ್ರೀ ರಾಜ ರಾಜೇಶ್ವರಿ ಕರುಣಾ ಕಟಾಕ್ಷ ಸಕಲ ಭಾಗ್ಯ ಧುರಂಧರುಡಗು ಶ್ರೀ ಭಾಸ್ಕರ ಮಹಿ ಪಾಲ ಧೀರು ನೆಲು ಶ್ರೀ ಕಾರ್ತಿಕೇಯ ದಿವ್ಯ ಮೋಹನ ಶಿಖಿವ ಧೀರು ನೆಲು ಶ್ರೀ ಕಾರ್ತಿಕೇಯ ದಿವ್ಯ ಮೋಹನ ಶಿಖಿವ ಪಗರಿ ಕಪ ಗದಬ ಧರಿ ಸದಬ ದಿವ್ಯ ಮೋಹನ ಶಿಖಿ ವಹನ ಕಾರುಣ್ಯಾಮೃತ ಜಲಧಿ ಗವ ಕವವ ಸುರ ಸದಯ ದಿವ್ಯ ಮೋಹನ ಶಿಖಿ ವಹನ ನಿರುಪಮ ಗುಣ ನಿಧಿಯದಿರ ನಿರುಪಮ ಗುಣ ನಿಧಿಯದಿರ ನೆಲದ ಮೊಗಮು ನೆಲಯ ಪುರ ನೆಲದ ಮೊಗಮು ನೆಲಯ ಪುರ ಊರುಲನು ಮೊಗಲೂರ ಊರುಲನು ಮೊಗಲೂರ ಕುಂಭ ಭುಜಮುಲು ಗಲದಿರ ಕುಂಭ ಭುಜಮುಲು ಗಲದಿರ ಸರಸಕಲ ನಿಧಿಯದಿರ ಸರಸಕಲ ನಿಧಿಯದಿರ ಸನುತಾಗಿನೆ ಜಗುರ ಸನುತಾಗಿನೆ ಜಗುರ ವಾರು ಸಗನ ಮಿರ ಜಗುರ ವಾರು ಸಗನ ಮಿರ ಜಗುರ ವರುಡನಿಗೈ ಕೊನ್ನಿರದಿರ ವರುಡನಿಗೈ ಕೊನ್ನಿರದಿರ ತರುಣಿ ನೆಲನಿದಿದದಿರ ರವಮು ಗೋರಯನಿ ಕಲ್ಯಾಣಿ ವಲಚಿ
ஸோ இது 9. ஸோ இதுதான், திஸ் இஸ் த ஃபீல் ஆஃப் ஒன் ராகமாலிகா ஆஃப் சுப்பராம தீக்ஷிதர். இட்ஸ் அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெப்த் அண்ட் கேன் see that இட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ், ஐடியாஸ், we can keep going on, moving on, but so என்னன்னாக்கா இந்த இந்த காம்பசிஷன்ஸில் எவ்வளோ டெப்த், எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க பார்க்க குறையாமல், இன்ஃபேக்ட் ஒரு அபவுட் லேர்னிங் வித்யா இட் செல்ஃப் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஐடியா இருக்குது. த போயட் சேஸ் அபூர்வஹா கோபி கோஷோயம் பாரதி, ஹே பாரதி சரஸ்வதி, உன்ட்ட ஒரு ரொம்ப வித்தியாசமான பட் அமேசிங் ட்ரெஷர் ஒன்று இருக்குது. ஒரு கோஷனாக்கா ஆக்சுவலி ட்ரெஷர் பாக்ஸ், ட்ரெஷர் அது இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் இருந்துடு அப்படின்னா கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுக்காமையே வச்சுட்டு இருந்தால் அப்படியே இருக்கும், அது ஒன்றுமே ஆகாது, இட் வில் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாரதியோட ட்ரெஷர் எப்படி ஆனாக்கா, வியயத்தா விருத்தி மாயாதி, கொடுக்க கொடுக்க விருத்தி ஆகிட்டே இருக்கும், க்ஷயமாயாதி சஞ்சயாத், மூடியே வச்சுட்டு இருந்தாக்கா அது வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி இந்த ராகமாளிகைகளை பற்றி த திங் இஸ், நம்ம அதை பாட பாட அதை பற்றி யோசிக்க அது வந்து தி டைமென்ஷன்ஸ் அண்ட் தி பர்ஸ்பெக்டிவ்ஸ் தட் தி ஓப்பன் அவுட் இஸ் இட் கீப்ஸ் பில்டிங், இட் கீப்ஸ் க்ரோயிங். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் காம்பசிஷன்ஸை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். இன்றைக்கி தீக்ஷிதர் அவளுடைய ஃபேமிலி கம்போசர்ஸ் பார்த்தோம், பட் இந்த மாதிரி எத்தனையோ வாகியக்காரர்கள், எத்தனையோ பெரியவா வந்து நம்மளுக்கு த ஹோல் ட்ரெஷர் ஹேஸ் பீன் லேட் டவுன் டு அஸ். இட் இஸ் ஃபார் அஸ் டு ரியலி கான்டெம்ப்ளேட் ஆன் தெம், சிங், அதை பாடி சரி பண்ணி நம்ம பழகி அதை நன்னா பண்ண வேண்டியது இஸ் அவர் டியூட்டி. பாடியிருக்கேன், ஆக்சுவலி 2-3 தடவை பாடியிருக்கேன். ஓகே, பாடலாம், டெஃபினட்டாக பாடலாம். அது பாட அது வந்து நம்மளுக்குமே இட் வில் ஃபைண்ட் அ பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். ஆமாம், அது இப்போ அப்படிங்கிறத விட இட் சீம்ஸ் லைக் சரஸ்வதி மனோஹரி வந்து தீக்ஷித இந்த சம்பிரதாயத்தில் ஃபாலோட் பை த தீக்ஷித கம்போசர்ஸ், அது வந்து சங்கராபரண ஜன்யமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பிரதமாபியாச புஸ்தகமோன்னு சுப்பராம தீக்ஷிதரோட இன்னொரு பிகினர்ஸ் புக் மாதிரி ஒன்றுத்தில் ஹி கிவ்ஸ் எந்த வேடுக்கோ கொடுத்துட்டு அவர் ஹி ஆல்சோ மென்ஷன்ஸ் தட் சரஸ்வதி மனோஹரி வந்து இந்த இதில் ஹரிகாம்போஜி 28வது மேள ஜன்யமாக இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி ஒரு 2 தாட், 2 அதை என்ன சொல்கிறது, வேர்ஷன்ஸ், தாட்ஸ், whatever ட்ரெடிஷன்ஸ், whatever we can say, பட் இந்த மாதிரி பாடுற வழக்கம் 2 இருந்திருக்கு அப்படிங்கிறது has been mentioned. So it's not then and now, it has coexisted madri. They have, yeah. Okay. So thank you so much for all of you who are here and all of you who are watching. Thank you so much. Namaskaram. And of course RK Mama for giving this opportunity. Thank you so much.